தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலையில் நம்ம போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கு உங்கள் இருதயத்தை, உங்களுடைய ஆத்துமாவை தகுதிப்படுத்துங்க பார்க்கலாம், ஆயத்தப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீ பேசுவீராக. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு நீ பேசுவீராகப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாம் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாற்றமே தெய்வமே, நீரே நீர் மாற்றமே. நீ பரிசுத்தரப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இப்போது இந்த வார்த்தைக்கு அடியானையும் ஆண்டவரை தாழ்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவர். தெய்வம் நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் உங்களோட நான் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை தான் உங்களோடு இந்த காலவேளை நான் பேசுகிற இந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் சிந்தனைகளை, உங்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கு. நல்லா பாருங்களேன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் எந்த மனிதன் இல்லை கடவுளை கூட சொல்லலாம், அவர் எல்லாரும் காட்டிலும் நம் தேவன் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த தேவன், அசுத்தத்தை பார்த்ததே இல்லையா. பரிசுத்தம் என்னன்னு ஒரு தெரியாத ஒரு மனுஷத்தில் போயிட்டு பரிசுத்தம் தெரியாம சொல்லுவான், அப்படின்னு என்ன தெரியாது. அதே போல ஆண்டவருக்கு அசுத்தம் என்னன்னு கேட்டால் அசுத்தம் என்பது தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனா இருக்கிறார். அவர் பார்வையில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், கரங்களில் பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், பரலோகத்தில் 24 மணி நேரமும் ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்குமா. அது யோவான் சொல்லுகிறான் வெளிப்படுத்துதல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 24 மணி நேரமும் இதே தான். அவர்கள் எல்லாருமே, அந்த மூப்பர்கள், அந்த தேவ தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தரே பரிசுத்தரே. நம்ம கூட எங்கள் அப்பா சொன்னார், நம்மளாம் ஒரு நாள் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போனால் என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அநேகர் பேர் சொல்லுவாங்க, பரலோகம்னாலே தங்க ரோடு இருக்கும், பெரிய அங்கே வைடூரியம் இருக்கும், கோல்டு இருக்கும், அது இருக்கும் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை 24 மணி நேரமும் அவரை நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஏன் தெரியுமா? ஏன் அவர் பரிசுத்த நம்ம ஆராதிக்கிறோன்னா, என் தேவனை சொல்வதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. ஒரு மனுஷன் விழுந்து போனவனே சொல்லலாம், இவர் இப்படிப்பட்டவருப்பா, இவர் இப்படிப்பட்டவருப்பா, இவர் கடந்த காலம் உனக்கு தெரியுமா? உங்களை கூட நீங்கள் பாருங்களேன், நீங்கள் என்னதான் நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்தாலும், நீங்கள் என்னதான் ஊழியம் செஞ்சாலும், ஏதாவது ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தில் இருக்கவே செய்வான். என்ன தெரியுமா? நம்முடைய குறைகளை சின்ன வயசில் செஞ்சுருப்போம், வாலிப வயதில் செஞ்சுருப்போம், அதை சுட்டி காட்டுவாங்க. என்ன தெரியுமா? ஈவன் கணவன் மனைவியை சொல்லுவாங்க, உடன் பிறந்தவங்க சொல்லுவாங்க, சொந்த பந்தம் சொல்லுவாங்க, மனிதர் சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா? இவ்வளோ நல்லவனெல்லாம் நீ நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்படி பேசுன தெரியுமா, நீ எப்படி நடந்து தெரியுமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் நமக்கு தோணும், ஏன் அந்த காரியத்தை நம்ம அந்த நாட்கள் நம்ம செய்தோம், இன்னும் அந்த மனிதர்கள் மறக்க மாட்டேங்கிறாங்களே. நம்மளை என்னதான் பரிசுத்தமாக ஜீவியம் பண்ணும்படியாக நம்ம வாழ்ந்தாலும் கடந்த நாட்கள் குறைகளை வைத்துக்கொண்டே என்ன பண்றாங்க, நம்மளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. உன்னை பத்தி தெரியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க ஒரு வேளை பாவத்தில் இருந்தாங்கன்னா யாருன்னா சுட்டி காட்டும் போது, சிஸ்டர் பிரதர் நீங்க இப்படி பண்ணக்கூடாது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன வரும்? ஆமா, உன்னை பத்தி தெரியாதா சொல்றாரு இவரு, இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு காலத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, இவர் எப்படி இருந்தா தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன்,
சொல்லுகிறேன், எனக்கு நீங்க மற்றவர்களை அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன் அந்த காரியங்களை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகாது. யார் ஒருவர் உங்களை, நான் சொல்லுகிறேன், ஒரு பாவியான மனுஷன் கூட நான் பாவி தான்ப்பா, ஆனால் நீ பார்ப்பதுக்கு நல்லவனா இருக்கிற, நான் சொல்லுகிறேன் இது தப்பு, இது செய்யாதான் சொன்னா, ஒரு பாவியான ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து சொன்னாலும் திருத்தி கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த மனிதன் சொல்லுவது ஏதோ ஒரு உண்மையை தான் நம்ம வாழ்க்கையில் சொல்றான். இந்த காரியம் குறைவா இருக்குது, நீ இந்த காரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பா பாருங்களேன், சபையார் எல்லாருமே வெள்ளையில் வந்திருக்கிறோம். ஒரு தேவ மனிதன் இப்படியா சொன்னாராம், கிறிஸ்தவர்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுவது எனக்கு வரையும் பெரிய ஆச்சரியமான காரியமே கிடையாது, ஆனா ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? அந்த மனிதன் சொன்னாரு, இந்த வெள்ளை ட்ரெஸ் போடுற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இன்னும் தகுதி பெறல, இதை போடுற அளவுக்கு இன்னும் அவங்க தகுதி பெறல. ஏன் தெரியுமா? வெளிப்புறத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ட்ரெஸ்ஸு, ஆனால் உள்ளான இருதயம் எப்படி இருக்குதுன்னா கரைப்பட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பரிசுத்தராய் வந்தார். அவரிடத்துல ஒரு குறை கண்டுபிடிக்க எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? தாயின் வயிற்றில் உருவாகும் போது அதை கூட சில பேர் தவறாக சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்களேன், பரிசுத்தாவியான ஒரு மரியாதத்தில் வந்த பொழுது கற்பம் உண்டாச்சான். அதுவே முதல் அதிசயம். எப்படி பரிசுத்தாவியம் வரும்போது ஒரு பெண்ணுக்குள்ள கற்பம் உண்டாகும்? அதுதான் அது பரிசுத்த பிறப்பு. உலகத்தில் எந்த ஒரு மனிதன் அப்படி பிறக்க மாட்டான். இன்னைக்கு எப்படியோ குழந்தை பிறக்க வைக்கிறாங்க, ஏதேதோ காரியத்தின் மூலமாக அந்த உள்ள கொண்டு போயிட்டு அந்த காரியங்களை செய்தெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு பிறப்பில் கூட பரிசுத்தமாக தான் பிறந்தார். எந்த ஒரு தவறான முறையில் ஒரு பிறக்கல. அப்படிப்பட்ட தேவன் வரும்போது அன்னைக்கு சதிசெயர் பரிசெயர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுமா? தேவனை ஆராதிப்பதில், தேவனை தேடுவதில், அந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அவர்கள் உடையை என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தமாக இருக்க காண்பிப்பாங்க. அவங்க பேச்சில், அவங்க ட்ரெஸ் பண்ணுறதில்ல, அவங்கள காண்பிப்பதில், அவங்கள பார்த்தாலே இவங்க ஊழியக்காரங்க தெரியுமா, இவங்க சதி செய்ய தெரியுமா, பரிசெய்ய தெரியுமா, தேவனுக்கு அடுத்தது இவங்க தான் தெரியுமா. ஆனால் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, பார்வையில் தவறான பார்வை இருக்குது, பேச்சில் மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கும்படியான பேச்சுகள் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? என்னோடு சேர்ந்து இந்த வாசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீர்கள். வாசிங்க பார்க்கலாம். மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீர்கள். நீங்க பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, நீ தோற்றத்தில் பார்க்கும் போது வடே நீ பரிசுத்தமான போல நீ காணப்படுற, ஆனா நீ ஒரு கல்லறைன்னா தெரியுமா? அங்க ஜீவனே இருக்காது. ஒரு மரித்தவர்களை என்னதான் வெள்ளை பெயிண்ட் அடித்து அதில் என்னதான் உயரத்தில் எழும்பினாலும் நம்ம போய் பார்க்க முடியும், இந்த மனுஷங்க புதைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எந்த ஜீவனும் இருக்காது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தத்தை போல பேசுகிறீங்க, பரிசுத்தத்தை போல நடக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை சொல்லட்டுமா, நீங்கள் பரிசுத்தவான்லாம் கிடையாது, நீங்கள் மாயக்காரராக இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், நான் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்லி நீங்கள் அதனால் என்னை பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரே என்பதற்காக நீங்க துக்கப்பட்டீங்கன்னா அது எப்பவுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. மாற்றம் என்பது உங்களுக்குள்ள ஆரம்பிக்க வேண்டும். நான் சொல்வதற்கு முன்பாகவே நீ எப்படி அதை மாற வேண்டும்னா, நான் சொல்வதனால நீ மாற மாட்ட. எனக்கு நீ உனக்குள்ள குத்துண்டவனாக தேவனை நோக்கி பார்க்கிறாயோ, நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள அந்த மனமாற்றம் உண்டாகும். தேவனை தான் நீ பார்க்க முடியும், என்ன பார்க்க முடியாது. சில தேவ மனிதர்களை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது நான் இவரை போல பரிசுத்தமா இருக்கணும், இருக்க முடியாது. எந்த மனிதனா இருந்தாலும் இந்த உலகத்தில் குறை உள்ள மனுஷனா தான் இருந்திருப்பாங்க. யாரும் 100க்கு 100 கரெக்டாக இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாருக்குள்ளே குறை இருக்கும். தேவனை நீ நோக்கி பார்க்கும் போது தான் ஆண்டவர் எப்பேற்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தமாக இருக்கேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் சொல்லுகிறார், உங்க பாஸ்டர் பரிசுத்தமாக இருக்கிறாரா, அந்த மனிதர் பரிசுத்தராக இருக்கிறாரா, நீ அவரை போல இருக்க. ஆண்டவர் சொல்ல, என்னை போல நீ இருக்கணும். ஏன் தெரியுமா? என்னை போல பரிசுத்த இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நல்லா பாருங்களேன், நம்ம எப்படி பரிசுத்தராக மாற முடியும்னா ஆண்டவர் அதனால தான் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம்.
என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 18:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்க போதும் இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க மனம் திரும்பி யாரை போல நீங்க மாற வேண்டும் என்று விரும்பினா சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தட்டுமா? ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை போல மாறணும் சொன்ன தெரியுமா? நான் இந்த மெசேஜ் எடுக்கும் போது, ஆண்டவரே எங்களுக்குள்ள எப்படி அப்பா பரிசுத்தம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா? முதல்ல உன் குணம் எப்படி தான் மாறணும்? சிறு பிள்ளையை போல மாறணும். உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாது தான். ஆனால் குழந்தைங்க கையில் நீங்கள் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது, பாவத்தை பார்க்க முடியாது. அந்த பிள்ளைங்க செய்வதில் ஒரு செய்கையில் கூட நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பார்வைகளோட ஒரு அசுத்தம் என்ன அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஒரு 8 மாதம் ஒரு 10 மாதங்கிற குழந்தைங்களுக்கு போயிட்டு ஒரு பணத்தை இவ்வளோ கொடுத்தீங்கன்னா அது பேப்பர்னு நினைக்கும். ஒரு நிர்வாணமாக ஒரு காரியத்தை பார்க்கும் போது அது அசுத்தம் தெரியாது. ஒரு விரோதிகளாக வரும்போது பகையாளின்னு தெரியாது. அவங்கள போய் அது கட்டிப்பிடிக்கும். முத்தம் கொடுக்க சொன்னால் முத்தம் கொடுக்கும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் அந்த உலகத்தில் பாவம் எது நன்மை எது அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ மனம் திரும்பணும். யாரை போல மாறணும்? குழந்தையை போல நம்ம மாறணும். எனக்கு மனுஷங்குள்ள பாவம் வருது தெரியுமா? அந்த குழந்தையா இருக்கிறவன் வளரும் பொழுது குணங்கள் மாறும், அவன் நினைவுகள் மாறும். அதனால வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாங்கவைகளாக இருக்கிறது. அவன் நினைக்கிறது பேசுறது எல்லாமே. ஆண்டவர் நல்லா பாருங்களேன், இந்த உலகத்தை உண்டாக்கின பிறகு ஆண்டவர் இந்த ஜலப்பிராயத்தினால் அழிக்கிறதுக்கு முன்பாக தேவ தூதர்கள், இங்க பாருங்க, என்ன பாருங்க, தேவ தூதர்கள் அவர்கள் இருந்த குமாரத்திகள் அழகா இருந்ததுனால தவறான ஒரு காரியத்தை செய்தனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த மனுஷனுடைய நினைவுகள் எப்போது பொல்லாங்கலா இருக்குதுப்பா, இவனை நான் உண்டாக்குனது துக்கப்படுறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை உண்டாக்குனதுக்கு ரொம்ப மனஸ்தாபப்பட்டான்னு தெரியுமா? 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். இந்த வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. மனுஷனை உண்டாக்குனது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொன்னாரு, நல்லது நல்லது நல்லதுன்னாரு. எனக்கு மனுஷனை உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்தாரோ அவன் பாவம் செய்த பிறகு சொல்றாரு, இவனை உண்டாக்கினதுக்கு நான் மிகவும் மனஸ்தாபப்படுறேன். ஏன் தெரியுமா? இவன் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. எதை குறித்து யோசித்தாலும் பாவமாக சிந்திக்கிறான், எதை நினைச்சு வந்தாலும் பெருமை உள்ளவனாக இருக்கிறான். எப்படி இந்த மனிதன் இப்படி மாறலாம்? இவனை எப்படி இவன் மாறலாம்? ஏன் தோற்றத்திலான உருவாக்கினேன். நல்லா பாருங்களேன், என்னோட திருப்பி பைபிளை திருப்பாதீங்க. ஆதியாகமம் 1:26 சொல்லப்படுகிறது, அவர் ரூபத்தின்படி அவர் சாயலின்படி நம்மை உருவாக்கினாராம். நல்லா பாருங்களேன், எங்கள் அப்பா கூட கேட்டார், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போனது எப்படி இருப்போம்? ஆண்டவரை போல இருப்போம். உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போதே அவர் சாயலின்படி தான் நம்மளை உருவாக்கினார். அவர் ரூபத்தின்படி தான் உருவாக்கினார். நான் பொய் சொல்லலை, அவர் ரூபத்தின்படி தான். ஆனால் நீங்கள் பாருங்க, உங்களை போல ஒரு ஸ்கின் உள்ள ஒரு முகமுடைய இந்த உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு இவரை போல இருக்கிறன்னு சொல்லலாம். ஆனா இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா உன்னை போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நீ மட்டும்தான். இந்த முகம் மரிச்சதுன்னா அவ்வளவுதான், வேற ஒரு முகம் தான் வரும். அப்ப என்ன தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் போது அவர் சாயல், அவருடைய ரூபம், அவருடைய குணம் எல்லாவற்றையும் உருவாக்க. அப்ப எப்படி இது அசுத்தமா மாறுது? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறவன் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்களை அழைத்த பொழுது நான் அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன். அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களாம் அழைக்கப்பட்டவர்கள்ப்பா, நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்ப்பா, நீங்கள் அபிஷேகித்திருக்கிறாரு உன்னை. எப்போ நான் சொல்லட்டுமா, இது எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் என் மேலே ஒரு அழைப்பது தான். என்னை பரிசுத்தத்துக்கு தான் கர்த்தர் முதல்ல அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு தான் முதல்ல அழைத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க பார்க்கலாம் வேகமா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தேவன் சொல்லப்படுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நீ அழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா நாம வாழணுங்க. ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் பாவமே இருக்காதான். தேவ தூதர்கள் பாவத்தினால் விழலியாம். ஒரே ஒருவன் தான் பாவத்தில் விழுந்தான், அவனா பிசாசா மாறிட்டான். ஆனால் பரலோகத்தில் பாவமே இருக்காது. அந்த பாவம் இல்லாத இடத்துல தேவ தூதர்கள் ஆராதிக்கும் பொழுது, தேவன் பரிசுத்தராக இருக்கும் பொழுது, அதில் அப்படியே அங்கே துதிக்கும் பொழுது அப்படியே இருக்கும் பொழுது
ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய துதியை காட்டிலும் அசுத்தம் நிறைந்த இந்த உலகம், அசுத்தம் நிறைந்த இந்த நினைவுகள், அசுத்தமான சரீரமுடைய நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் துதியில நான் பிரியப்படுகிறேன், உன் துதியில நான் பிரியப்படுறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பரலோகத்தில் பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமா வாசம் பண்ணுகிற இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் யோவான் சொல்லுகிறான், நான் 24 தூதர்களை பார்த்தேன், அந்த தேவ ஜனங்களை நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேல சிங்காசனத்தில் ஒருத்தர் அமர்ந்திருந்தார். அவரை பார்க்கும்போது எனக்கு நடுக்க உண்டாயிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த பயம் வர மாட்டேங்குது, நடுக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல மிஞ்சி போனால் என்ன பார்க்குறீங்க? ஒரு ஃபுல் பீட் பார்க்குறீங்க, ஒரு கிராஸ் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அப்படி தெரியாது. ஆனால் ஆண்டவரை எனக்கு நீ முகமுகமாக நீ பார்க்க போகிறியோ, நான் சொல்கிறேன் பாருங்க, உனக்கு வரப்போகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு பயம் வரும். அதாவது அந்த சந்தோஷத்தோட ஒரு பயம் வரும். என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய தேவனு நான் வாழ்ந்த இந்த பூமியில் நான் ஆராதிக்கும் போது நான் எப்படி ஆராதிச்சேன் தெரியுமா? அநேக நேரத்தில் நிர்விசாரணமா பாவம் செஞ்சது துணிகரமாக வந்து ஆராதிப்பது ஆண்டவர் காண்பிப்பார். நான் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், நான் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர். எத்தனையோ முறை நீ ஆலயத்தில் வரும்பொழுது அதே தேவனா நான் ஆவியாக இறங்கி வந்த பொழுது நீ எப்படி என்ன ஆராதிச்ச, எப்படி நீ ஆராதிச்ச? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நான் உங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். கர்த்தர் ஆனால் உன் இருதயத்தை பார்ப்பார். நீ எப்பேற்பட்ட நினைவுள்ளவராய், எப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களாக அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவர், நான் சொல்லுகிறேன், அநேகருடைய ஆராதனையை பார்க்கும்போது ஆண்டவர் மிகவும் துக்கப்படுவார். ஏன் தெரியுமா? என் தேவ பிள்ளைகள் என்னை ஆராதிக்கும் போது எப்படி தங்களை ஆராதிக்கும் போது இந்த இருதயத்தோடு என்னை ஆராதிக்கிறார்கள். இப்பேற்பட்ட நினைவுகள் ஆராதிக்கிறாங்க. அவங்க பார்வை கரப்பட்டிருக்கிறது, சிந்தனை கரப்பட்டிருக்கிறது, உதடு கரப்பட்டிருக்கிறது, கைகள் கரப்பட்டிருக்கிறது. எப்படியான ஆராதிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் பரிசுத்த குறித்து வைராக்கியப்படுவார். தேவன் தம் பரிசுத்த குறித்து வைராக்கியப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்யும் போது ஏன் தம் அவ்வளோ கோவம் வந்து, ஆண்டவர் எனக்கு நிகரான ஒருத்தனை உருவாக்கிட்டு அவர்களை நீங்க ஆராதிக்கும் போது அப்ப நான் யாரு? ஆண்டவர் வைராக்கியம் வருதுங்க, கோவம் வருது. கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டு நம்மளை வழிநடத்த தெய்வம் இதுதான் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் நீங்கள் அடிமையாக இருந்து உங்களை மீட்டெடுத்து இந்த வனாந்திரத்து வரைக்கும் உங்களை கொண்டு வந்து உங்களுக்காக பாலும் தேனை ஓடுகிற தேசத்தை கொடுக்கணும்னு இருக்கும் போது எனக்கு நிகராக ஒரு மனிதனை வைத்து ஒரு சுரூபத்தை வைத்து அதுவே தெய்வம் சொல்லும் போது ஆண்டவர் தன் பரிசுத்தத்தை குறித்து ஒரு வைராக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். இன்னைக்கும் கர்த்தர் அப்பேற்பட்டவ தான் இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் கிருபையாக இருக்கிறான். ஒருவேளை அதே வைராக்கியம், அதே கோபம் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில், இந்த 21ஆவது நூற்றாண்டில் அந்த வைராக்கியம் உள்ள தேவன் தன் பரிசுத்தத்துக்காக எழுந்தாரானா இன்று யாரும் நம் ஜீவனுள்ளா இருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஆலயத்து வரும்போது அவர் தம்முடைய கோபத்தை, உக்கிரத்தை அடைத்து கொண்டுதான் அன்பினால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் நினைச்சு பார்த்தேங்க, ஒரு முறை உடன்படிக்கை பேட்டிய தாவீது அந்த பட்டணத்துக்கு கொண்டு வரும்போது அது மாடு ஆடு அசைச்சிடும். ஊசியா போய் அதை போய் தொட பார்ப்பாரு, கர்த்தர் அங்கேயே அடிப்பார், அவன் செத்து போவான். அந்த நாட்களில் பலிப்பீடத்தில் உள்ளே இருக்கும் போது ஆசாரியர்கள் ஒரு மணி இங்கே போட்டிருப்பாங்க, அவங்க கயிறு அவங்க கால்களை சுற்றி இருக்கும். ஏன் தெரியுமா? ஒருவேளை போகிற ஆசாரியன் அசுத்தம் உள்ளவனாக அந்த பலிப்பீடத்தில் ஒருவேளை போகும்போது குற்றம் இருக்கமான கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கேயே அவன் அடிப்பார். அப்போ அந்த மணி சத்தம் கேட்கலன்னா வெளியே இருக்கவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க, இவன் போனவன் அசுத்தம் உள்ளவனாக இருந்தான், அவன் இறந்துட்டான், உள்ளே போனான், நம்மளும் இறந்துடுவோம் சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்களாம். அப்போ தான் அவன் வெளியே வருவானா. நான் நினச்சி பார்த்தேன், மோசேவை கர்த்தர் முதலாக சந்திக்கும் போது சொல்லுகிறார், மோசே இத்தனைக்கும் சீனாமலை சந்திக்கும் போது சொல்லுகிறாரு, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சை கயிற்று போடுன்றாரு. அந்த பணிப்படம் எல்லாத்தையும் செய்யும் போது பரிசுத்தமாக செய்யணுன்றார். நான் அப்படியே நினச்சி பார்த்தேன், இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் எப்படி இருக்குது சபை, இன்னைக்கு எப்படி இருக்குது சபை, நம்மெல்லாம் எப்படி, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம எப்படிப்பட்டவெல்லாம் நம்ம தேவனை ஆராதிச்சு என்ன சொல்கிறோமா? அவ்வளோ பெரிய மகிமை உள்ள தேவனை சில நேரத்தில் விளையாட்டு பொருள் போல நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கிறோம் தெரியுமா? விளையாட்டாக நினைக்கிறோம் சில நேரத்தில் ஆண்டவரை நான் எப்படின்னா ஆராதிப்பேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், அன்னைக்கு நேரத்தில் எனக்கு ஜபத்துக்கு போகும்போது கண்ணீராக வரும். என்ன தெரியுமா? என்னை குறிச்ச கூட உண்டாங்க, அப்பா நீ எவ்வளோ பரிசுத்தராக இருக்கிறீங்க, அந்த பரிசுத்தத்தில் வாழ்க்கையில் இன்னும் எங்களை கொண்டு போங்கப்பா,
எனக்குன்னா எனக்குள்ள கோபம் கசப்பு இருக்கும் போது நீங்கள் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், என் சபையில் வர இவ்வளோ கொஞ்சம் ஜனமோ பெரிய ஜனமோ நீங்கள் எப்படிப்பா அந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் அதை ஆராதிக்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், அநேக நேரத்தில் ஆண்டு துக்கப்படுவாருங்க. மற்ற சபையை விட்டுடுங்க, மற்ற ஜனங்களை விட்டுடுங்க, நம்முடைய ஆலயத்தை நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மிகவும் துக்கப்படுவார். நம்ம ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இதை நான் சொல்லி வரக்கூடாது, உங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டாகணும். மற்றவங்க யாருன்னா சொல்லும் போது அவங்கள நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. 2 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம், என்னோட எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 23:27 வசனத்தை வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 15:18 வாசிங்க பார்க்கலாம். அங்கே இப்படியாக அந்த கேட்டகுமாரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அந்த ரியலைசேஷன் என்ன பாருங்களேன், எழுதிட்டீங்கன்னு என்ன பாருங்க. எனக்கு தெரியுமா, பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் வருவீங்க, இல்லை நானும் வருவேன், எல்லாரும் வருவோம். அப்பா சொன்னால் வரமாட்டோம், அம்மா சொன்னால் வரமாட்டோம், பாசு சொன்னால் வரமாட்டோம். இந்த கெட்ட குமாரன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. உலகத்துக்கு போன பிறகு தான் தெரியுது, தன்னோட பழகினவர்கள் எல்லாம் பணத்துக்காக தான் இத்தனை நாள் பழகி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அவன் அந்த பன்றியுடைய தவுட்டை தின்னும் போது நினைக்கிறான், என் தகப்பனாடத்தில் இருக்கிற கூலி வேலைக்கு செய்கிறவர்கள் இதை காட்டி நல்ல ஆகாரத்தையும் போஜனத்தையும் இருக்கும் பொழுது நான் எப்பேற்பட்ட இருக்கும் போது தான் தன் தகப்படத்தில் திரும்பி வரும்போது சொல்லுகிறான், இனியும் நான் உன் பிள்ளையாக இருப்பதுக்கு தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக, அந்த இடத்தை கண்டலைன் பண்ணுங்க, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமான பாவம் செய்தேன். நான் சொல்லுகிறேன், உனக்கு பரிசுத்தத்துக்கு நேரா நீ வரணும்னா உனக்குள்ள அந்த உணர்வு உண்டாகணும். ஹே, நான் என் மனைவிக்கு விரோதமா, நான் என் கணவருக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, இந்த மனுஷனுக்கு விரோதமா நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்பதை நான் சொல்லி உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கேட்கும் போது நினைக்கும், நான் சொல்லட்டுமா, பரிசுத்தம் என்பது சர்ச்சில் வந்துட்டு எனக்கு தேவனுக்கு நல்ல உறவு இருக்குது, அது மட்டும் பரிசுத்தம் இல்லை. உன்னோட வேலை செய்கிறவங்க, உன் குடும்பத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியமும் அது அசுத்தம் உள்ளது தான் தேவனுடைய பார்வையில். சில பேர் எப்படி தெரியுமா, நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேவனுக்கு முன்பாக வரும்போது நானா விபச்சாரம் செஞ்சேனா, நானா திருடனா, கொலை செஞ்சேனா, நான் சொல்லுகிறேன் அப்படி கிடையாது. அது மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, இதெல்லாம் சுயநீதி. சுயநீதி. தேவனுக்கு முன்பாக வரும்போது நான் நீதிமான், நான் ஒன்றும் செய்ய, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பரிசுத்தம் என்பதை தேவனுக்கு முன்பாக இருப்பதை மாத்திரம் பார்க்கல, சக மனிதனோடு நீ வாழும்போதும், உன் சொந்த மனைவியோடு பிள்ளைகளோடு கணவனோடு இருக்கும் போதும் அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பான். நீ எவ்வளவுக்கு உண்மையா இருக்கிற, நீ எப்படி அவங்க நேசிக்கிற, எவ்வளவு நீ அன்பு செலுத்துற, இதை கர்த்தர் பார்ப்பார். ஏன் தெரியுமா? பரிசுத்தம் என்பது தேவனுக்கு முன்பாக மாத்திரமில்லை, மனிதனுக்கு முன்பாகவும் உன்னை குற்றமற்றவனாக நீ காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனிதன் பார்க்கும்போது சொல்லக்கூடாது, என்ன தெரியுமா, இங்கே பாருங்க, ஆமாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க தெரியுமா, அவங்க வாயிலேருந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமா. எனக்கு ஒரு மனுஷன் உன்னை கெட்ட வார்த்தை பேசுவான், நீ அதை பேசுவ சொல்லும் போது நீ வந்து தேவனுக்கு முன்பாக நான் ரொம்ப நீதிமான் தெரியுமா, நான் எவ்வளோ விபச்சாரம் செய்யலை தெரியுமா. நான் சொல்கிறேன், இதான் சுயநீதி உனக்குள்ளே இருக்கணும். ஒரு மனிதன் உன்னை இப்படி சொல்லக்கூடாது. இந்த சிஸ்டர் தெரியுமா, இந்த பிரதர் தெரியுமா, இவங்க இப்படி பேசுவாங்க தெரியுமா. ஏன் தெரியுமா? உன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் அந்த இடத்தை தூஷிக்கப்படும். உன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் அந்த இடத்தை தூஷிக்கப்படும். நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு புறஜாதி உன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுறது தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தர் அழைத்த அந்த பரிசுத்த அழைப்பு வாழாதபடி நாம் எப்படி வாழ்கிறோன்னா, ஒரு பரிசெய சதிசெயர் போல, வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல, தேவனுக்கு முன்பாக நான் உத்தமன், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்தவன், தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்கிறவன், தேவனுக்கு முன்பாக அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனுக்கு முன்பாக நான் எல்லாமே இருக்கிறேன். அப்படி கிடையாது சிஸ்டர். கர்த்தர் உன்னை அழைத்தது நீ சதிசெயனா பரிசெயனா இருப்பதில்லை. கர்த்தர் நம்மை அழைப்பது எப்படி தெரியுமா? நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமான பாவம் செய்தே, இனி நான் கர்த்தரை நான் நேசிக்கிறவனாய் மாற போற. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுதான் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புவதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னமா சொல்றாரு? ஒரு ஆயக்காரன் இருக்கிறான், ஒரு பரிசேயன் இருக்கிறான், 2 பேர் ஜெபிக்கிறாங்க. அந்த முதலாவது ஆயக்காரன் ஜெபம் பண்றான். என்னதமா ஜெபம் பண்றான்?
அன்னைகளுடைய ஜெபம் நம்மளுடைய ஜெபம் தான். என்ன தெரியுமா? அந்த எண்ணங்களை சொல்ல வர என்ன தெரியுமா? நல்லா நீண்ட ஒரு ஜெபம் மட்டும் சொல்றான். அதோ நிற்கிறானு, அந்த பாவி போல நான் இல்லை, அவனை போல நான் இல்லை. ஆனா இந்த வரி வசனிப்பு என்னதமா சொல்றான்? ஆண்டவரே, என் கண்களை உமக்கு நேரெடுத்து பார்ப்பதுக்கு நான் தகுதி இல்லை, பாவியான மனுஷன் நான். யாரு? ஒரு பாவியான மனுஷன் தன்னை உணர்றான். அவனிடத்துல யாரும் சொல்ல, ஆனால் நீதிமான் நினைக்கிறவன் என்ன தெரியுமா பண்றான்? அதோ நிற்கிறானே, அந்த பாவியை போல நான் இல்லை. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவங்கள போல நான் பாவி இல்லை, நான் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், இன்னும் சதி செய்கிறா பதி செய்தா இருப்போம், பரிசுத்த நேரம் வரமாட்டோம், அழைப்பு வரமாட்டோம். நான் சொல்லுகிறேன், எவ்வளோ குற்றங்கள் இருந்தாலும் இந்த கால வெளில கத்தவன் இடத்துல சொல்லுகிறா, மகளே நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீயும் பரிசுத்தத்துக்கு வரணும். அந்த அழைப்பு அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் எப்படி மாறணும்? அப்பா உமக்கு நேரம் நான் வரேன் ஆண்டவரே, என் பேச்சில், என் பார்வையில், என் சிந்தனையில் நான் தவறு செய்துட்டப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எனக்கெல்லாம் இந்த திருவிருந்தை எடுக்கும் போது உனக்குள்ள ஒரு துணிகரத்தோடு இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு முறை எடுக்கும் போது எப்படி தம்மா இருக்கும்? நான் சொல்லட்டுமா? ஒரு முறை எடுக்கும் போது எப்படி தம்மா இருக்கும்? என்ன தப்பு இருக்கு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைன்னு இருக்கும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எனக்கு உன்னை நான் நீ சோதித்து நிதானித்து அந்த பந்தி நீ சேராம அப்படி துணிகரமா எடுத்தனா, கர்த்தருடைய பந்தியில அவர் ரத்தத்தையும் சரீரத்தை நீ குற்றப்படுத்துற என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? நான் நீதிமான், நீங்க தான் பாவி. யாரு? தேவனை. இது எடுப்பதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பெல்லாம் அந்த பந்திக்கு வருகிறாயோ நீ சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல மனுஷனுக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாக என்ன வார்த்தை பேசணும், என்ன செய்த. ஆனால் தான் ஒவ்வொரு முறை திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நான் பாருங்களேன், அந்த அப்பத்தை கொடுக்கும் போது மிகுந்த பயத்தோடனே, அப்பா ஒருவேளை நான் செய்திருந்தால் மன்னிங்கப்பா, நான் தெரியாம பேசினா மன்னிங்கப்பா, என் பார்வையில் தவறுக்குமா மன்னிங்க ஆண்டவர். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் துணிகர வந்ததுன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கையில் நிலை நிற்க முடியாது. நமக்குள்ள நம்மள தெரியாமலே இந்த பரிசெயர் சதிசெயர் குணம் வந்துடும். என்ன தெரியுமா? நான் எத்தனை வருஷம் பிலீவர் தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறோம் தெரியுமா? இந்த எண்ணம் வந்துடும். ஆனால் இதுக்கு நேரம் வரும்போது, மனுஷனிடத்தில் வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன பேசுறீங்க? கட்ட வார்த்தை, அவங்களோட சண்டை போடுறது. ஒரு நான் சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல அன்பாக இருக்க முடியல, ஒரு இந்து மனிதத்தில் முஸ்லீம் இடத்துல ஒரு அன்பாக இருக்க முடியல, அவங்க செய்கிற ஒரு தவறாக இருந்தாலும் உன்னால் சகிக்க முடியலன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அன்பு உனக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய அன்பு உனக்குள்ளே நிலைநிற்கல இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள எப்படி தான் இருக்கும்? உன்னை விரோதிக்கிற இடத்துல நீ போயிட்டு பேச ஆரம்பிப்பீங்க, உன்னை விரோதமாக பேசுறதுல நீ அன்பு கூற ஆரம்பிப்பீங்கன்னு தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இனி பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். அதான் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை நிர்வாணப்படுத்தினாங்க, என்னை காரி உமிழ்ந்து துப்புனாங்க, என்னை அடித்தாங்க, என்னை சித்திரவதைப்படுத்தினாங்க. இது எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்கி 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 என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது. எப்பெல்லாம் என்னை இப்படி பேச நினைக்கும் போது, கிறிஸ்து என்னை இப்படி நேசித்தாரல்ல, நானும் அவங்களை அப்படி தான் நேசிக்கணும். என்னை இப்படி அடித்தாங்களே, கிறிஸ்துவ அப்படி தான் அடித்தாங்க, நான் அவங்களை நேசிக்கணும். ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்தத்துக்காக அழைக்கும் பொழுது வெளியரங்கமான பரிசுத்தத்தை அவன் பார்க்கல, உள்ளான பரிசுத்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, எப்படி இருக்குது? அன்னதான் வேதத்தை நம்ம வாசித்தோம், பாடுறோம். என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடும் முழு அன்பு கூறும் பொழுது நாம் அவரை அன்பு கூறுவோமானால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார். நம்ம ஏமாத்திக்கிட்டு நம்ம காரியங்களை செஞ்சா, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணுங்க. பாருங்க, இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் பைபிள்லாம் மூடுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பாருங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி உன்னை இப்படி குத்தி தான் நீங்கள் மனம் திரும்ப நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன்.
கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நான் பாஸ்டர் பேசலை, அவர் யாரையும் பேசலை, கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் அந்த வார்த்தையை நீங்கள் ஒப்பு கொடுப்பா. இங்கே பாருங்கள், ஒரு செத்த இனத்தமை பண்ணுங்களாம், அந்த பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணுமா. நீங்கள்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிமள தைலமாக இருக்கிறீங்க. இந்த பரிமள தைலம் எப்படி தெரியுமா, வாசனை உள்ளதாக இருக்குமா. அந்த வாசனை அவ்வளோ அப்படியே எல்லாருக்கும் தெரிகிறது போல இருக்குமா. கர்த்தர் உன்னை அப்படி தான் அழைத்திருக்கிறார், கர்த்தர் அப்படி தான் உருவாக்கி இருக்கிறார், அப்படிப்பட்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா, இந்த செத்த ஈன்றது என்ன தெரியுமா, அது ஜீவன் இருந்தாலும் பரவாயில்ல, உழமோதே ஓடிடும். இந்த செத்த ஈ எப்படி தெரியுமா, விழுந்துச்சுன்னா எண்ணெயில் ஊந்துதுன்னா அதால் பறக்க முடியாது. செத்துச்சுன்னா அது அப்படியே இருந்துடும். அதை அப்படியே மூடி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணெய் கெட்டு போயிடும். ஊருக்கால எப்படி கையை வச்சா கெட்டு போதோ அதே போல் அந்த எண்ணெயை கெட்டு போயிடுமா, அந்த வாசனையே கெட்டு போயிடுமா, துர்நாத்தை அடிக்க ஆரம்பிச்சிடுமா. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னத்தம்மா சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில் நீ விரும்புகிறது இதுதான் பரிசுத்தம் என்று வாழ்ந்தால் நீ பரிசுத்தமாக இருக்க முடியாது. உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற சின்ன செத்த ஈக்களை போல சின்ன சின்ன காரியம்தான் உன் மகிமையை கெடுக்கும், உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும், உன் அபிஷேகத்தை கெடுக்கும். நீ கர்த்தருக்குள் எழும்பக்கூடாது தடை பண்ணி கொண்டிருக்கும். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியமா இருந்தாலும் உன்னை அது அணுகக்கூடாது. ஏன் தெரியுமா, இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது புரிந்து கொண்டு, ஒருவேளை அந்த பரிமள தைலம் எப்போதுமே பூட்டினே இருந்ததுன்னா செத்த ஈக்கள் விழாது. அந்த பாட்டில் திறந்தே வச்சதுனால தான் ஈக்கள் வந்து விழுந்திருக்கும். இன்னைக்கு அன்னையருடைய வாழ்க்கை தெரியுமா, ஓப்பன் டோர். பிசாசு வருவதற்கு ஓப்பன் டோர், பேச்சிலையும் பார்வையிலும் செய்கையிலையும் ஓப்பன் டோர். இந்த ஓப்பன் டோர் இருக்கிறதுனால தான் பிசாசு எந்த ரூபத்தில் வருகிறான் என்பதை அறியாதபடி வருகிறதுனால தான் நம்மளே அறியாமலே அவன் தருகிற குணம் நமக்குள்ளே வெளிப்படும் போது பேச்சில் டிஃப்ரென்ஸ் வருது, சிந்தனையில் டிஃப்ரென்ஸ் வருது. நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாவத்தை செய்கிறீங்க, ஒரு காரியத்தை மீறி மீறி செய்கிறீங்க. புரிஞ்சு கொள்ளுங்க சிஸ்டர், பிரதர், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க ஓப்பன் டோர் பண்ணுறதுனால சில செத்த ஈக்கள் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் கெட்டு போயிருக்கிறது. ஏன், நல்லா ஜெபிக்க முடியல, நல்லா வேத வாசிக்க முடியல, நல்ல அபிஷேகத்தில் ஏன் இருக்க முடியல. ஏன் தெரியுமா, ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் டோர் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணெயானது எப்பொழுதுமே மூடப்பட்டு இருக்கணும், மூடப்பட்டிருக்கணும். அப்படியே தெரியுமா, அது விலையேறப்பட்டது. பரிசுத்தம் என்றதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும், இயேசு ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். நான் சுயம் நீதியினால் இருக்க முடியாது. அதனால தான் வெளிப்பட்ட விசேஷம் 22:1 சொல்லுகிறது, பரிசுத்தராக இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறான், நிற்கிறேன் என்பதை குறித்து நான் பெருமை பாராட்டாதபடி அனுதினமும் அவரிடத்தில் நான் கிருபை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தேன், ஓகே. நானும் என்னை குறித்து நான் சொல்லுகிறேன், இவ்வளோ பேசுறதுனால நான் வந்து சதா காலமும் இருக்கணும்னா என் சுயத்தினால இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் கர்த்தரிடத்தில் போய் கிருபை கேட்கணும். அப்பா, எனக்கு வாழ உதவி செய்யுங்கப்பா, ஊழியம் செய்கிறேன்ப்பா, என் மரண ஜீவி நாள் வரையிலும் நான் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் பரிசுத்தமாய் விளங்க, குற்றமற்றவனாக இருக்க உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தத்தில் எவ்வளோ தெரியுமா PhD வாங்கிக்கிறேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் நிற்கிறத குறித்து பெருமை பாராட்ட முடியாது. இன்னைக்கு நின்றுவேன், நாளைக்கு நிற்க முடியாது என்னால். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக இருக்கிறியா, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் போ. ஏன் தெரியுமா, நீ எப்போ வேணா விழுந்துருவேன். ஏன் தெரியுமா, உள்ள ஒருத்த நம்மளை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சுயம். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், எங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் மேலே ஏறி வந்து நிற்பான். வந்துட்டு சொல்லுவான், பழைய பாவம், பழைய காரியங்களை இப்படி பார்க்க வைப்பான். பாரு, பேசு, பண்ணுவான். நீங்கள் நம்ம பண்ணுவோம், நல்லா தானே இருக்குது, இது நல்லா தானே இருக்குது. அப்படி கிடையாது சிஸ்டர், உனக்குள்ள தீர்மானம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் இயேசுடைய கிருபையும் அவருடைய ரத்தத்தையும் மூடிக்கொண்டு சொல்லணும், அடைக்கப்பட்டவனாக தேவனுக்குள் எப்போது பரிசுத்தம் நிற்கிறவனாக என்னை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் சொல்ல முடியும், இந்த வார்த்தைகள் கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள். எல்லா திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம்.